உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு ஞாயிறு டாக் டு டிபிசி அரசியல் உரையாடல் நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். இந்த சமகால அரசியலிலே பல்வேறு இடங்களை உங்களுக்கு பேசுவதற்காக, உங்களுடன் உரையாடிக் கொள்வதற்காக இணைந்திருக்கின்றார்கள் டிபிசியின் அரசியல் ஆய்வாளர் தோழர் சிவலிங்கம், தோழர் தம்பா, தோழர் ஜெகநாதன். மூவருக்கும் வணக்கம். வணக்கம். எதிர்வரும் புதன்கிழமை நினைக்கிறேன் ஜனாதிபதி அவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கான விஜயத்தை நோக்கி பயணிக்க இருக்கின்றார். இலங்கையை பொறுத்தமட்டில் ஜனாதிபதி அவர்கள் ஜெர்மனி அரசு அழைப்பு விடுத்து செல்வது முதலாவது அழைப்பு என்று கூறப்படுகிறது. பல்வேறு ஒப்பந்தங்களை ஜெர்மனி அரசுடன் இலங்கை அரசு செய்து கொள்ள வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதேவேளை இப்பொழுது பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கடுமையான விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகளால் வைக்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த 383 கொள்கலன்கள் இறக்குமதி தொடர்பாக அரசாங்கம் இதுவரைக்கும் எந்தவித தகவல்களையும் வெளியிடவில்லை. அது யாருக்கு வந்தது, எவ்வாறு வந்தது, எவருக்கு கொடுக்கப்பட்டது போன்ற விடயங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கடுமையான கேள்விகளையும் பல்வேறு வதந்திகளையும் எழுப்பி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று இந்தியாவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் தொடர்பாக அரசாங்கம் இதுவரைக்கும் எந்தவித ஒரு தெளிவான விடயங்களை கூறவில்லை. அதாவது இலங்கை இந்தியாவுக்கு இடையிலே ஏற்பட்ட அந்த 7 ஒப்பந்தங்கள் தொடர்பாக ஜனாதிபதி அண்மையிலே தொலைக்காட்சி விடயங்களிலே உள்ளூராட்சி சபைக்கு முன்பாக நடைபெற்ற பல்வேறு தொலைக்காட்சி கலந்துரையாடல்களிலே வெகு விரைவில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று கூறினார். ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இவ்வாறான ஒரு காலகட்டத்தில் தான் இந்த வெசாக் தினத்தை முன்னிட்டு அதாவது கைதிகளுக்கான பொது மன்னிப்பு என்ற வகையிலே 388 பொது மன்னிப்பு குற்றவாளிகளை விடுதலை செய்வதற்கான பரிந்துரைக்கு அமைய ஜனாதிபதி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். அதிலே ஒரு சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. பல்வேறு ஊழல் வழக்குகளில் ஈடுபட்டு 20 வழக்குகளுக்கு மேல் அன்றாபுர நீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருக்கின்ற நிலையிலே ஒருவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். உண்மையிலே ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட அந்த பட்டியலில் அவருடைய பெயர் இல்லாமல், குறிப்பாக இந்த சிறை நிர்வாகம் இதை தவறு விட்டிருக்கின்றதா அல்லது திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்கின்றா என்ற அடிப்படையிலே இந்த விவாதங்கள் எழுந்திருக்கின்ற சூழ்நிலையில் அது தொடர்பாக இப்பொழுது சிஐடியினர் கடுமையான விசாரணைகளை மேற்கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது. இன்றோ நாளையோ தொடர்பான தெளிவான இதிலிருந்து என்ன தெரியுது என்றால், அரசாங்கத்துடன் இந்த அதிகாரிகள் ஒத்துழைப்பதற்கு மாறாக ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கு, இந்த அரசாங்கத்தை எவ்வாறு பல்வேறு துன்பங்களை உள்ளாக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்களா என்ற சந்தேகங்கள் எழுகின்றது. ஏனென்றால் 388 பேர் கொண்ட பெயர் பட்டியலை தயாரிக்கும் பொழுது ஒவ்வொரு பெயரையும் ஜனாதிபதி பரிசீலனை செய்ய முடியாது. அதாவது நீதிமன்ற படி, அதாவது சிறை கைதிகளுக்கான அமைச்சு, நீதி அமைச்சு, போலீஸ் நிர்வாகம் போன்ற ஒவ்வொருவர்களும் இவற்றை பரிசீலனை செய்து அது கடைசியாக ஜனாதிபதிக்கு செல்லும் பொழுது ஜனாதிபதி பத்திரிகை அந்த பேப்பரிலே கையெழுத்து வைத்திருப்பார், விடுதலை செய்யப்பட்டிருப்பார்கள். ஆனால் இதை பார்க்க வேண்டியவர்கள் யார் என்பதுதான் இப்பொழுது கேள்வி. இது தொடர்பாக விசாரணைகளை சிஐடியினர் மேற்கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்படியான சூழ்நிலையில் தான் அரசியல் ரீதியாக இப்பொழுது கொழும்பு மாநகர சபை யாருக்கு என்ற மிக கடுமையான வாத பிரதவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அரசு தரப்பிலே தாங்கள் எப்படியும் கைப்பற்றி விடுவோம் என்று கூறுகின்ற அதே வேளை அரசாங்கத்துக்கான 48 ஆசனங்களை அரசாங்கம் வைத்திருக்கின்றது. 57 ஆசனங்கள் தேவை. அதேவேளை எதிர்கட்சியான சஜித் அணிக்கும் குறிப்பாக ரணில் அவர்களுக்குமான சேர்த்து 40 ஆசனங்கள் இருக்கின்றது. ஏனைய 17 ஆசனங்களை ஏனையவர்களுடன் சேர்ந்து, குறிப்பாக பொதுஜன பெரமுன ஏனைய கட்சிகளுடன் சேர்ந்து தாங்கள் நிச்சயமாக ஆட்சி அமைப்போம் என கூறுகின்றார்கள். அதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இப்படியான நிலையில் தான் வடகிழக்கை பொறுத்தணும். வடகிழக்கு என்று சொல்வதை தவிர வடக்கை பொறுத்த மட்டில், ஏன்னா வடக்கில் உள்ள தலைவர்கள் தான் கிழக்கை ஆட்சி செய்ய பார்க்கிறார்கள். இந்த முறை வடக்கு தலைவர்கள் அடங்கி போயிருக்கிறார்கள். கிழக்கை பற்றி பேசவும் இல்லை, கிழக்கை பற்றி எந்த அக்கறையும் கொள்ளவில்லை, தமிழர் கட்சியை தவிர. குறிப்பாக கஜேந்திர அணியைச் சேர்ந்த தமிழ் மக்கள் பேரவை, அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை இணைந்து ஒரு ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டிருக்கிறார்கள். இது மக்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கின்றது. கடந்த காலங்களிலே இவர்கள் எதிரிகள், துரோகிகள், இவர்களை கிட்டையும் எடுக்கக்கூடாது என்று கூறியவர்கள் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை பலவீனமாக்கி
அதை செயற்படாமல் வைத்ததிலே இந்த கஜேந்திர அணிக்கு பெரும் பங்கு உண்டு. அதை அவர்கள் உண்மையிலே அன்றைய காலகட்டத்தில் அதை செயற்பட வைத்திருந்தால் இன்று வடக்கு கிழக்கு எங்கேயோ ஒரு அபிவிருத்தியில் தொங்கல் நிலைக்கு சென்றடைந்திருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் பெரும்பான்மை நன்மை அடைந்திருப்பார்கள். இந்திய தூதுவர்கள், இந்திய ஜனாதிபதி, இந்திய பிரதமர், இந்திய அமைச்சர்கள் இலங்கைக்கு வரும் பொழுது ஒவ்வொரு முறையும் கூறியதும் 13ஆம் திருத்தம் தொடர்பாக, மாகாண சபை தேர்தல் தொடர்பாக. ஆனால் அவற்றுக்கெல்லாம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வந்த கஜேந்திரகுமார் அணி இன்று சித்தார்த்துடனும் செல்வத்துடனும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் காலடியில் விழுந்து சரணாகதி அரசியல் அடைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சரணாகதி அரசியல் எவ்வளவு காலத்துக்கு செல்லும் என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். கடுமையான விமர்சனங்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் தொடர்பாக, இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்காக தங்கள் அர்ப்பணிப்புகளை, தங்கள் உயிர்களை கொடுத்தவர்கள் ஈழ தேசிய ஜனநாயக விடுதலை முன்னணி, ஈழ மக்கள் புரட்சிகர முன்னணி, பல ஆயிரம் தோழர்கள் இவற்றை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே அவர்களுடைய லட்சியம் நிறைவேறுவதற்கு இந்த கஜேந்திர அணி போன்றவர்கள் இறங்கி வந்திருப்பது வரலாற்றில் ஒரு மையமாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையிலே சிவலிங்கம் அவர்களை நீங்கள் எவ்வாறு இந்த அரசியல் நிகழ்வுகளை பார்க்கின்றீர்கள்? ஆமாம், வணக்கம் அனைவருக்கும். நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழ் அரசியல் ஒரு குழப்பமான நிலைக்கு போயிருக்குது. நாங்கள் இதை பற்றி சற்று ஆழமாக பார்க்கணும். ஏனென்றால் இது வெறுமனே தமிழ் அரசியல் மட்டுமில்லை, தமிழ் மக்களின் எதிர்காலமும் எவ்வாறான சிக்கலான நிலைக்குள்ள போகுது என்றதை பற்றின ஒரு அடையாளமாகத்தான் நாங்கள் பார்க்கணும். இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகு இப்பொழுது இந்த சபையை கட்டுப்படுத்துவது என்றதுக்கான ஒரு குதிரை ஓட்டம் ஒன்று நடக்குது. அந்த அடிப்படையில் இந்த இந்த குதிரை ஓட்டம் நடக்கிறதுக்கு பின்னணியில் இன்னொரு முக்கியமான காரணம், அரசாங்கம் இதே காலப்பகுதியில் மாகாண சபையை தேர்தல்களை நடத்த போவதாக ஒரு செய்தியை கசிய விட்டதால் இப்போ அவர்கள் 2 நோக்கங்களில் இந்த குதிரையோட்டம் நடக்கிறது. அதாவது இந்த சபைகளை எப்படி கட்டுப்படுத்துறது, இந்த சபைகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் மாகாண சபை தேர்தல்களில் எவ்வாறு தங்களை பலப்படுத்துவது என்கின்ற ஒரு சிக்கலான நிலைமைக்குள்ள தமிழ் அரசியல் போயிருக்கிறது நீங்கள் காணலாம். இது மிக முக்கியமான, அரசாங்கம் மிகவும் கெட்டித்தனமாக இந்த காலகட்டத்திலே, அதாவது உள்ளூராட்சி தேர்தல்கள் நடைபெற்று சபைகள் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே அரசாங்கம் மாகாண சபை தேர்தல்களும் வைக்க போகிறதாக செய்தியை கசிய விட்ட உடனே தமிழ் அரசியலில் பெரும் குழப்பங்களும், எது நடக்கும் எது நடக்காது, பச்சை மண்ணும் சுற்ற மண்ணும் சேருமா என்ற கேள்விகள் எல்லாம் கடந்த காலத்தில் இருந்து இப்பொழுது எதிர்பாராத ஒரு அரசியல் ஒன்று நடத்தி வந்திருக்கு. நாங்கள் இதை இன்னொரு விதமாக பார்த்தா, தமிழரசு கட்சியும் தமிழ் காங்கிரஸ் கட்சியும் தமிழ் அரசியலில் மிக முக்கியமான எதிரிகளாகவே கடந்த காலங்களில் செயற்பட்டு வந்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சி இப்பவும் காணப்படுகிறது. என்னதான் தமிழ் காங்கிரஸ், தமிழ் மக்கள் பேரவை, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற போர்வைகளை போர்த்தினாலும் தமிழ் காங்கிரஸ் என்கின்ற அடையாளம் தமிழரசு கட்சிக்கு எதிரான ஒரு சக்தி என்பது பொதுவாகவே எல்லாராலும் உணரப்பட்டு வருகிறது. எனவே இந்த பல்வேறு போர்வைகளை போற்றி கொண்டிருக்கிற கஜேந்திரகுமார் தலைமையிலான அணியினர் இப்பொழுது செலோ, ஃப்ளோட், இபிஆர்எல்எஃப் அமைந்த ஜனநாயக தமிழர் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற அமைப்போடு தற்போது ஏற்படுத்தி கொண்டிருக்கிற புரிந்துணர்வு ஒப்பந்தம் பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. ஏனென்றால் கடந்த தேர்தல் காலங்களில் துரோகிகள், தியாகிகள் என்றெல்லாம்
பட்டஞ்சூட்டி தமிழ் மக்களை குழப்பத்தில் வச்சிருந்து அரசியல் அறுவடைகளை செய்தவைகள் இப்போ என்ன அடிப்படையில் கூட்டு சேரினம் என்று ஒரு கேள்வி எழுது. உதாரணமாக தமிழ் காங்கிரஸ், தமிழ் மக்கள் பேரவை, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற போர்வேலை போற்றி இருக்கின்ற கஜேந்திரம தலைமையிலான தமிழ் காங்கிரஸ் 13வது திருத்த அமலாக்கத்தை முழுமையாக எதிர்த்து வருகிறது. 13வது திருத்தத்தில் எதுவும் இல்லை என்று அது சொல்லி வருகிறது. அது மட்டுமில்லை, 13வது திருத்தம் ஒற்றையாட்சிக்குள்ள வாரபடியால் அதை நடைமுறைப்படுத்துவது சாத்தியமில்லை என்று முற்றாக நிராகரித்து கொண்டு வருகிறது. ஆனால் புலோட் இபிஆர்எல் போன்றவர்கள் கடந்த காலங்களில் 13வது திருத்தம் தொடர்பாக மஹிந்த ராஜபக்சேவோடு பேசி வந்திருக்கிறார்கள். திசவிதாரன் அவர்களுடைய சர்வகட்சி மாநாட்டிலும் இவர்கள் கலந்து கொண்டு பேசி வந்திருக்கிறார்கள். ரணிலுடைய பதவி காலத்திலேயும் 13வது திருத்தம் தொடர்பாக தமிழக கட்சியினுடைய கூட்டு சேர்ந்து அவர்கள் பேசி வந்திருக்கிறார்கள். அப்போ இவர்கள் 13வது திருத்தம் பற்றி, அதனுடைய அமுலாக்கம் பற்றி ஒற்றையாட்சியாக இருந்த போதிலும் கூட அவர்கள் இந்த அரசாங்கங்களோட பேசி வந்த நிலையில் இதுக்கு எதிராக இருந்த காங்கிரஸ் கட்சியோடு அப்படி இப்பொழுது அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். இதுகளை நாங்கள் பார்க்கல தமிழ் அரசியல் பற்றி நாங்கள் புதுசாக நாங்கள் எப்படி இதை பார்க்கிறது, அதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் மக்களை பிளவுபடுத்தி 13வது திருத்தத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்கிறது, அதே நேரத்தில் மற்றவர்களை துரோகியாக்குறது, இந்த மாதிரி எல்லாம் செய்த நிலையில் இப்பொழுது உள்ளூராட்சி சபைகளினுடைய நிர்வாகத்தை கைப்பற்றுவதற்காக இவர்கள் ஒரு உடன்பாட்டுக்கு செல்கிறார்கள் என்றால் நாங்கள் சிலவற்றை ஆழமாக புரிந்து கொள்ளணும். அதாவது ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி அரசியலை பேசுகிறவர்கள் ஒரு கட்சியினுடைய முக்கியஸ்தர்களாக இருக்க இயலாது. ஏனென்றால் ஒரு கட்சி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு போர்வையை போர்த்த இயலாது, மக்களை ஏமாற்ற இயலாது. கட்சி என்றது ஒரு ஜனநாயக அடிப்படைகளை கொண்டது. அது மக்களோட கலந்து ஆலோசித்து தான் அந்த முடிவுகளை எடுக்கணும். ஒவ்வொரு நிமிஷமும் மாறி மாறி கூட்டி சேர இயலாது. அப்போ இதில் இருந்து நாங்கள் என்ன அவதானிக்கலாம் என்றால், இப்பொழுது தமிழ் பிரதேசங்களில் உள்ள அரசியல் கட்சிகள் என்று சொல்லப்படுவோர் தங்கண்டிய அடையாளத்துக்காக ஒரு அரசியல் கட்சியை வச்சிருக்கிறார்களே தவிர அது உண்மையாக தமிழ் மக்களை பிணைத்துவப்படுத்துகிற அரசியல் கட்சிகள் அல்ல. இவர்கள் உதிரிகள். இவர்கள் எந்த நேரமும் தாங்கள் போட்டிருக்கிற சட்டையை மாற்றி இன்னொரு சட்டையை போடக்கூடியவர்கள். எனவே தான் நாங்கள் இதில் என்ன கவனிக்க வேணும் என்றால், தமிழ் அரசியல் இப்படி உதிரிகளாக போக போக மறுபக்கத்தில் இன்னொரு நீங்கள் அம்சத்தை பார்க்கலாம். இந்த தமிழ் பிரதேசங்களில் தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டவர்கள் தமிழ் மக்களால் தான் தெரிவு செய்யப்பட்டவர்கள். தமிழ் மக்களுடைய மத்தியில் இருந்துதான் தங்களுடைய பிரதிநிதியை தெரிவு செய்தவர்கள். இப்பொழுது இவர்கள் சிங்கள கட்சியின் பிரதிநிதிகள் என்று சொல்கிறார்கள். அவ்வாறானால் தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த உறுப்பினர்களை இவர்கள் சிங்களவர்கள் என்று சொல்றது எவ்வளவு ஜனநாயகமானது? அப்படி என்றால் தமிழ் மக்களால் வாக்களிக்கப்பட்டு தெரிவு செய்யப்பட்டவர்கள் இவர்கள் இந்த தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை இவர்கள் இந்த சபைகளில்
முக்கிய தீர்மானம் எடுக்கின்ற சக்திகளாக ஏன் அவர்கள் இணைக்கவில்லை? இதில் இருந்து தெரியுது இந்த கட்சிகள் எந்த விதமான ஜனநாயக அடிப்படைகளையும் கொண்டிராத உதிரிகள் என்பது எங்களுக்கு தெரிகிறது. எனவே தமிழ் அரசியல் இப்பொழுது மிக மோசமாக, அதாவது சொல்வார்கள் லும்பன் என்று சொல்வார்கள், அதாவது எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் எந்த நேரமும் எங்கும் போகக்கூடிய ஒரு உதிரிகளாக தமிழ் அரசியல் மாறி வருகிறது. இந்த பின்னணியில் வச்சுக்கொண்டு தான் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஏன் வாக்களித்தார்கள், அதாவது மக்கள் மத்தியில் எந்த விதமான அறிமுகமும் இல்லாதவர்களுக்கு எந்த விதமான அந்த தேசிய மக்கள் சக்தி என்ற கட்சி பற்றி அடிப்படை கட்டுமானங்கள் தமிழ் பிரதேசங்களில் இல்லாத நிலைமையிலையும் தமிழ் மக்கள் அந்த கட்சிக்கு வாக்களிச்சிருக்கணும் என்றால் அவர்கள் ஆக்களுக்கு வாக்களிக்கையில் அந்த கட்சிக்கு தான் வாக்களிச்சிருக்கிறார்கள். நாங்கள் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சு கொள்ளணும். அதாவது ஒரு பக்கத்தில் தமிழ் அரசியல் உதிரிகளாக மாறிக்கொண்டு போகும்போது இன்னொரு பக்கத்தில் தமிழ் அரசியல் ஒரு அரசியல் கட்சியை நோக்கி மாறி செல்வதை நாங்கள் பார்க்கணும். தமிழ் அரசியல் ஒரு மாற்றத்துக்குள்ள போகுது என்றதை கவனத்தில் வச்சுக்கொண்டு தான் நாங்கள் எதிர்வரும் காலத்தில் மாறப்போகிற அரசியல் பற்றி பேச வேண்டும். தொடர்ந்து நாங்கள் பேசலாம். ஆமாம். இப்பொழுது இந்த உள்ளூராட்சி சபை தொடர்பாக எவ்வாறு மத்திய அரசாங்கம் இருக்கின்றதோ அதுபோன்று யாழ் மாநகர சபை ஒரு முக்கியமான இடமாக கடத்தப்படுகிறது. கொழும்பு மாநகர சபைக்கு பிறகு யாழ் மாநகர சபை ஒரு முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆட்சி அமைக்க போகும் கட்சி எவ்வித சிக்கலும் இன்றி ஒரு தெளிவான ஆட்சியை, ஒரு நிர்வாகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எதிர்வரும் காலங்களில் இருக்குமென்னு நினைக்கிறீங்களா? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இது யாழ்ப்பாண மாநகரத்தை பொறுத்தது மாத்திரம் இல்லை, முழு வடக்கு கிழக்கிலையும் என்ன மாதிரியான உள்ளூராட்சி நிர்வாகங்கள் எவ்வாறு வினைத்திறனுடன் நிர்வகிக்கப்பட போகின்றது, அது பற்றிய புரிதல்கள் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு எவ்வாறு இருக்கின்றது, அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக சொல்லுகின்ற கட்சிகள் தங்களது திட்டங்களை உண்மையிலேயே அர்த்தம் உள்ளதாக தயாரிக்கின்றார்களா அல்லது வெளிப்படுத்துகின்றார்களா என்பது போன்ற பல கேள்விகள் இந்த உள்ளூராட்சி சபைகளை பற்றி இருக்கின்றது. அதில் இன்னொரு விடயம், முஸ்லிம்கள் சொன்னது போல ஜனநாயக கட்டமைப்புகள் இல்லாத தன்மை தமிழ் கட்சிகளிலும் பெரும்பாலான ஸ்ரீலங்கா சிங்கள கட்சிகளிலும் இருந்து வந்திருக்கிறது நாங்கள் பார்த்திருக்கோம். அது ஒரு தனிநபர் சார்ந்ததாக ஒரு லும்பன் என்ற அளவுக்கு போகாவிட்டாலும் அதில் நான் சற்று மாறுதலான கருத்தை கொண்டிருக்கிறேன். ஆனால் தனிநபர் வழிபாடு சம்பந்தமாகத்தான் கட்சிகள் அங்கே இருக்குது. கட்சி வடிவங்கள் என்றது குறைவாகத்தான் இருக்குது. தமிழ் மக்களை பொறுத்தவரை தமிழரசு கட்சியை தவிர வேறு எந்த கட்சிகளையும் ஒரு ஜனநாயகம், குறைந்தபட்ச ஜனநாயக கட்டமைப்பு கூட இருக்கிறதாக தெரியவில்லை. அப்படி இருந்தால், அப்படி இருக்கும் என்று கருதப்பட்ட தமிழரசு கட்சியில் கூட இன்னைக்கு நீதிமன்றம் தான் இதை தீர்மானிக்க வேண்டிய, கட்சியினது கட்டமைப்பு தொடர்பாக நீதிமன்றத்தை தான் நாடி இருக்கிறார்கள். கட்சியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த கட்டமைப்பு, இந்த கட்சியை ஒரு கட்சியாக கொண்டு நடத்தக்கூடிய உள் திறன் அற்றதாக இருக்கின்றது என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. ஆகவே அது ஒரு புறம் இருக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. தமிழ் பேசும் மக்கள் மத்தியில ஜனநாயக தெரிவு என்பதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கின்றார்களா? ஏன்னா தமிழ் மக்கள் யுத்தத்துக்கு முன்னரும் சரி, யுத்த காலத்தில் குறிப்பாக 2009ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு ஏக பிரதித்துவ தனிநபர் வழிபாட்டை தான் ஒரு தலைமையாக பார்த்து பழக்கப்பட்டவர்கள். அதுக்கு மாறாக இருந்தவர்கள் எல்லாம் அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்பட, அந்நியப்படுத்தப்பட்டதுதான் நடந்து வந்திருக்கின்ற விஷயமா இருக்கின்றது. ஆகவே இவர்கள் என்ன மாதிரி இந்த விடயத்தை கொண்டு போக போகின்றார்கள் என்பதை ஒருபுறம் இருக்கு. அது நீண்ட கால கலந்துரையாடலுக்கான ஒரு விவகாரமாக இருக்க, இன்றைக்கு இந்த மாதம்
30ஆம் தேதிக்கு முதல் வந்து வடமாகாணத்தை பொறுத்தவரை 17 சபைகள் இருக்கின்றன. அதில் 3 சபைகள் ஏற்கனவே வடமாகாணத்தை பொறுத்தவரை 34 சபைகள் இருக்கின்றன. அதில் 3 சபைகள் கிளிநொச்சியை பொறுத்தவரையில் ஏற்கனவே அவரோட தவிசாளர்களை தெரிவு செய்து விட்டார்கள். மீது சபைகள் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வந்து யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகர சபை, மற்ற மாநகர சபை, யாவச்சேரி நகர சபை, மற்ற இன்னொரு சபைக்கும் வந்து தேர்தல் நடக்க இருக்கின்றது. அதில் இவர்கள் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுகின்றார்கள் என்பதை பொதுமக்கள் அவதானம் செலுத்தணும். அவற்றில் உள்ள பிரச்சனைகள், இந்த கட்சி, இந்த தெரிவு செய்யப்பட்ட அங்கத்தவர்கள் உள்ளூராட்சி நிர்வாகங்களில் தங்களது திட்டமிடல்களை எவ்வாறு வைத்திருக்கின்றார்கள், அது கொள்கை கோட்பாடு சம்பந்தம், அந்த விடயங்கள் நிர்வகிப்பு தொடர்பான கொள்கை ஒற்றுமை வேற்றுமை தொடர்பான வாத பிரதிவாதங்களை எங்குமே பார்க்க முடியாமல் இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலிருந்து பல பத்திரிகைகள் வருகின்றன. இதில் இந்த நாடகங்கள் தான் பெரிதாக வருகின்றதை ஒழிய வந்து மிகவும் அத்தியாவசியமானவர்கள் பெரும் பண செலவில் இந்த சபைகள் நடக்க போகின்றன. இந்த சபைகளுக்கு சட்ட ரீதியாக இலங்கையில் உள்ள 3 தட்டு இதுகளில் வந்து பாராளுமன்றம், மாகாண அரசு, உள்ளூராட்சி சபைகள் 3 ஜனநாயக பிரதிநிதித்துவங்களை கொண்ட இந்த தட்டில் வந்து இவர்களுக்கு ஒரு முக்கியமான பாத்திரம் உண்டு. அவ்வாறு இருக்கும் பொழுது அது பற்றி அந்தந்த சபைகளில் எவ்வாறான திட்டங்கள் அதில் முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டியது என்ன, நான் தெரிவு செய்ய இந்த காலத்தில் இந்த ஒரு அஜெண்டாவை, இந்த நிகழ்ச்சிகளை நான் நிறைவேற்றுவேன் போன்ற திட்டங்களை கட்சிகளோ தனிநபர்களோ கொடுப்பதற்கு பதிலாக இந்த ஆக்களுக்குள்ள இழுபறிகளும் வீர பிரதாபங்களும் அர்த்தமற்ற பிரச்சனைகளை மாற்றம் இதெல்லாம் ஜனங்களுக்கு விருப்பப்படும். இரண்டாவதாக வந்து சிவலிங்கம் அவர்களும் கூறியது போல வந்து மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். மக்கள் வாக்களித்ததன்படி வடக்கு கிழக்கில் 377 ஸ்தானங்களை பெற்று தமிழரசு கட்சி பெரிய கட்சியாக இருக்கின்றது. இரண்டாவது ஸ்தானத்தில் வந்து என்பிபி தான் இருக்கின்றது. இரண்டாவது ஸ்தானத்தில் என்பிபி 200 இடங்களை பெற்று இருக்கின்றது. 355 இடங்கள், 377 இடங்கள் தமிழரசு கட்சிக்கு, 355 இடங்கள் என்பிபி இருக்கு. ஆக இந்த 2 பிரதான சக்திகளாக வடக்கு கிழக்கில் இருக்கிறது வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் ஐடாக்கும் தமிழரசு கட்சியும் என்பிபியும் இருக்கிறது. ஏனையவர்களும் பலர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த முதல் அந்த மக்களின் தெரிவு வந்து ஜனநாயக அடிப்படையில் மதிக்கப்படும். இரண்டாவதாவது கிழக்கு மாகாணத்துல வந்து என்பிபி தான் பெரிய கட்சியா இருக்கு. கிழக்கு மாகாணத்துல வந்து என்பிபிக்கு 226 இடங்கள், தமிழரசு கட்சிக்கு 146 இடங்கள் வந்து 146 அங்கத்தோடு தான் இருக்கிறார். மற்ற கட்சிகள் சார்ந்தவர்களாக இருக்கிறார். ஆகவே ஆரம்பத்தில் கூறியது போல ஒவ்வொரு சபைகளிலும் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியவர்களை அனுமதி கொடுப்பது என்று போன்ற ஒரு பல தலைவர்களாலும் தமிழ் தலைவர்களாலும் பிரஸ்தாபிக்கப்பட்டது. ஆனால் அது பிறகு தங்களுக்கு வசதி இல்லைன்னா அது மாற்றப்பட்டுதான் இப்ப நீங்க கூறுகின்ற ஒப்பந்தங்கள் எல்லாம் வந்து. ஆகவே நாங்கள் இந்த ஒப்பந்தம் நேர்மையானதாக இருக்குமா, என்ன அடிப்படையில் செய்யப்பட்ட இந்த எழுதப்பட்ட இந்த ஒப்பந்தத்திற்கும் உள்ளூராட்சி நிர்வாகத்திற்கும் தமிழ் அரசியலுக்கும் எந்தவித தொடர்புமே இல்லை என்பது எல்லாருக்கும் 32 வாசித்தவர்களுக்கு தெரியும். 13ஆவது திருத்தம் சரியான தீர்வு அல்ல என்றது 9 அம்ச கோரிக்கையில் ஒரு அம்சம். சிவலிங்கம் அவர் குறிப்பிட்டது போல இந்த அம்சத்தில் குழப்பமாக இருக்கின்றார்கள். இந்த தலைவர்கள் இருக்கின்ற தலைவர்கள் வந்து பல மாதிரி கருத்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன பேசுகின்றார்கள் என்பதை தெரியவில்லை. அது ஒன்று. மற்றது வந்து இலங்கையில் ஒரு புதிய ஜாப்பு வேணும் என்றதை பற்றினது அது ஒற்றையாட்சிக்குள் இருக்க முடியாதுன்றது அதற்கு ஒப்பந்தம் தேவையில்லை. அது ஒரு நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை கூறுபவர்களுக்கு வந்து என்ன மாதிரியாக ஒரு புது அரசியல் ஜாப்பை கொண்டு வரலாம் என்றதற்கான எந்த விதமான அடிப்படை அறிவும் இல்லை என்பதால் தெரிகிறது. ஏனென்றால் ஒரு புதிய அரசியல் ஜாப்பு வருவதானால் ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்திலும் அது வந்து அடிப்படை இந்த ஏற்கனவே இருக்கின்ற அரசியல் ஜாப்பில் உள்ள அடிப்படை சரத்துக்களை மாற்ற வேண்டுமானால் ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கும் போக வேண்டும். அவ்வாறான ஒரு விடயத்தில் அரசியல் ஜாப்பில் தேவையான மாற்றங்களை ஏற்படுத்துவதானால் அது பெரும்பாலான சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைப்பாடு என்ன என்ற அதை கண்டறிந்து அதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு சரியான நிலைப்பாட்டை தமிழ் தரப்பு ஒற்றுமையாக இருக்கணும் இந்த தமிழ் தரப்பாக இன்று இருப்பவர்கள் ஒற்றுமையாக இல்லை. அவர்கள் என்றுமே ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள். பதவிகளுக்காக இப்படியான அவ்வப்போது கூட்டுகள் சேருவார்கள் என்பது இல்லை. சாதாரண அறிவுள்ள பொதுமக்கள் அனைவருக்கும் அது தெரியும்.
அது நடக்க போற காரியமும் இல்லை. ஆனால் தமிழ் மக்களின் கூட்டு என்பது இந்த கட்சிகளுக்கு இடையான கூட்டு என்பது சாத்தியமில்லை, தேவையில்லை. ஆனால் ஒரு அரசியல் யாப்பு மாற்றம் வேண்டும் என்றால் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை சர்வஜன வாக்கெடுப்புக்கு போவது முதலில் பாராளுமன்றத்தில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை வேண்டும். அது இன்றைய பாராளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தியுடனான ஒரு இணக்கத்தின் மாத்திரம்தான் அது சாத்தியமாகும். இரண்டாவதாக ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு போவதாக இருந்தால் சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு பெரும்பாலான சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை துல்லியமாக கண்டறியக்கூடிய புத்தி அறிவுள்ள தலைமை ஒன்று இன்றைக்கு தேவைப்படுகிறது. அதுதான் புதிய ஜாப்பு. ஆனால் புதிய ஜாப்பு இன்று முக்கியமானது என்று நீங்க கூறியது போல மாகாண சபை தேர்தல்கள் அடுத்த கட்டமா நடக்க போகின்றது. மாகாண சபை தேர்தலுக்கு என்னை பொறுத்தவரை ஒரு கருத்தாக சொல்லுவதாக இருந்தால், இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழரசு கட்சியை சேர்ந்த 377 பேர் என்றாலும் சரி, அல்லது டிடிஎன் சேர்ந்த 106 பேர் என்றாலும் சரி, தமிழ் காங்கிரஸை சேர்ந்த 100 பேர் என்றாலும் சரி, டிபிடிபியை சேர்ந்த 40 பல பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களது பெர்ஃபார்மன்ஸ், இவர்கள் என்ன செய்கின்றார்கள், இவர்களுக்குள் இருந்து மாகாண சபைக்கு அனுப்பக்கூடியவர்கள் இருக்கிற கட்சி சார்ந்து மாகாண சபை தேர்தல்கள் நடப்பது சாத்தியம் இல்லை, அது நடப்பது அர்த்தமும் இல்லை என்பது தெரிகின்றது. இந்த மாகாண சபை பற்றியே சபையை பற்றியே குழப்பமாக இருக்கின்றது, அது பற்றிய அறிவூட்டல்கள் தேவையாக இருக்கின்றது. ஆனால் இதை வெளியில் இருந்து யாரும் சாதித்து விட முடியாது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த 1562 பிரதிநிதிகள் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் கவுன்சிலர்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்குள் இவர்களது நடைமுறை என்ன, இவர்கள் உள்ளூராட்சி நிர்வாகங்களை எவ்வாறு ஆளுமையுடன் நிர்வகிக்கப் போகின்றார்கள், அதற்காக அர்த்தமுள்ள பங்களிப்பை எவ்வாறு செய்ய போகின்றார்கள் போன்ற விடயங்களில் இருந்துதான் மாகாண சபைக்கான ஆரம்ப வேலைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். வெறுமனே கொள்கை கூட்டணி என்று சொல்லுவதெல்லாம் அர்த்தமற்றவை, நேரத்தை வீண் விரயம் செய்வதவை, அது இவ்வளவு காலமாக பேசி பேசியே வந்தவை. இன்று தேவையானது மாகாண சபையை வினைத்திறனுடன் நடத்துவதாக இருந்து அதற்கான சட்டப்புலமை பின்னணி, அதை பற்றின ஒரு மிஷன், அதன் மாகாண சபையின் வரலாறு பற்றிய ஒரு அறிவு, மாகாண சபையினால் அதை ஒரு முதற்படியாக வைத்து தமிழ் பேசும் மக்களின் அபிலாசைகள் நிறைவேற்றக்கூடிய பாதையில் அவர்களது அபிவிருத்திகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில், எமது நிலங்களை காப்பாற்றக்கூடிய வகையில் காணி போலீஸ் அதிகாரங்கள் உட்பட்டவற்றை படிப்படியாக எய்துவது எப்படி என்றது போன்ற விடயங்களை நீண்ட காலத்தில் செய்து வருவதற்கான திட்டங்களை இடுவதற்கு ஆரம்பத்தில் இந்த உள்ளூராட்சி சபைகளை அதை நிர்வகிக்க போகிறவர்கள் எவ்வாறு நிர்வகிக்க போகின்றார்கள் என்பதை பார்க்க வேண்டியது இன்றைய காலகட்டத்தில் முக்கியமானது என்று நினைக்கின்றேன். தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். உறவுகள் கற்றுக்கொண்டிருப்பது டாக் டு டிபிசியின் அரசியல் உரையாடல். ஜெகநாதன், இப்போ பல்வேறு விடயங்களை எங்களுடைய ஆய்வாளர்கள் உங்கள் முன் வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழ் மக்கள் பேரவை அல்லது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இணைந்து ஒரு ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டிருக்கிறார்கள். அது குறிப்பாக ஒரு அரசியல் ரீதியாக மக்கள் தீர்வை நோக்கி செல்வதா என்றால் அது கேள்விக்குறியாக இருக்கின்றது. அது குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஒப்பந்தம் எந்த விதத்திலும் அதுக்கான சாத்தியக்கூறுகளை நாங்கள் காண முடியவில்லை. இந்த ஒப்பந்தம் ஏன் ஏற்படுத்தப்பட்டது? தங்களுடைய பதவிகளை பாதுகாத்துக் கொள்வதற்காகவா, அல்லது ஏதாவது மாற்றத்தை மக்கள் முன் செய்ய வேண்டும் என்பதற்காகவா? வணக்கம் ராம். இல்ல, முதலாவது சிவலிங்கம் அவர்கள் கூறினது மாதிரி இந்த உதிரிகள் என்று சொல்லன்றது ஒரு ஏற்றுக்கொள்ள அது சம்பந்தமாக எனக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது, அல்லது எனக்கு வித்தியாசமான. அதாவது இந்த தேர்தலில் குறிப்பாக யாழ்ப்பாண இதுல ஒன்று என்ன, யாழ்ப்பாண தலைமைகள் தான் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்றது அதுகள் எல்லாம் மறக்க முடியாத உண்மைகள். ஆனால் இந்த யாழ்ப்பாண குடாநாட்டை பொறுத்தவரையில, யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்த வரையில் கிட்டத்தட்ட இந்த உதிரிகளுக்கு என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு 63% வாக்குகளை மக்கள் செலுத்தி இருக்கிறார்கள். அப்படி என்று சொல்லிச்சுன்னா நாங்க மக்களை அப்படி குறைச்சு மதிப்பிடக்கூடாது இல்லை. நாங்க மக்களினுடைய தீர்ப்புக்கு மதிப்பு கொடுக்கிறோம் நாங்கள் என்று சொன்னால், நாங்கள் இவர்கள் செய்கிற அடாவடித்தனங்கள் அல்லது தவறுகள் இவைகளுக்காக மக்களை நாங்கள் ஒரு அவர்களுடைய தீர்ப்பை கேவலப்படுத்தக்கூடாதுல்ல என்ற ரீதியில தான் என்னுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே இங்க இந்த 62-63% வாக்குகளை இந்த மக்கள் செலுத்தினவர்கள்ன்றது ஒரு ஸ்பிளிட் வேர்டிங், அதாவது பிரித்து வாக்களித்திருக்கிறார்கள்.
அதுல ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 30% வாக்கு தமிழரசு கட்சிக்கும், ஏனைய கட்சிகளுக்கு வந்து 32 ஏனையவர்களுக்கு வந்து தமிழ் தரப்புன்ற ரீதியில வந்து இன்னும் தமிழ் அரசியல் கட்சிகள் இன்றைக்கு கூறப்படுகிற டக்ளஸ் அவர்களையும் சேர்த்து கொண்டால் வந்து இன்னும் அது 66-67 கிட்ட போகும். அப்படி என்றால் ஏன் அவர்கள் அப்படி வாக்களித்தார்கள்? இப்ப அங்க அவர்கள் வந்து இந்த கட்சிகள், தமிழ் கட்சிகளுக்குள்ளே ஒரு ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கம் வந்து தமிழ் மக்களின் கருத்தாக இருந்தபடியால் தான், அல்ல அந்த சிந்தனை போக்கு இருந்தபடியால் தான் அவர்கள் வந்து இந்த வாக்குகளை அளித்திருக்கிறார்கள். நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில வந்து ஐக்கியப்பட்டு ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த சந்தர்ப்பத்தை வந்து பயன்படுத்துறதுக்கான அந்த வாய்ப்பை உருவாக்கினது வந்து தமிழரசு கட்சியினுடைய இதுல இவர்கள் 2 பேரும் வந்து தமிழரசு கட்சியோ சுமந்திரனை பற்றியோ பேசுறதுக்கு வந்து அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல், அல்லது அவர்களுடைய என்ன உறவு வந்து அந்த அளவுக்கு இருக்கோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் இங்க கூறப்பட்டது வந்து தனி நபர்கள் என்ற ரீதியில வந்து ஏனைய கட்சிகளுக்கு வந்து மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்றதை வந்து மதிக்கிறதுக்கு அல்லது அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு சுமந்திரன் போன்றவர்கள், CVK சிவஞானம் போன்றவர்கள் தவறுனது. இதுல தமிழரசு கட்சியை வழிநடத்துறது அவர்கள் தான். அதனுடைய தான் நான் அவர்களுடைய பெயர்களை குறிப்பிடுறேன். இவர்கள் இருவருடைய இந்த நடவடிக்கைகள் வந்து அந்த தமிழ் மக்களை கேவலப்படுத்துற வேலை ரீதியில வந்து செயல்பட்டபடியால் தான் இப்படியான ஒரு கூட்டு, அது சந்தர்ப்பவாத கூட்டு என்று விமர்சிக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு ஒரு காரணம். ஆனா இது என்னை பொறுத்த வரையில வந்து இந்த கூட்டுகள் இவைகள் என்றதுகள் எல்லாம், அதுல சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாம் நடைமுறையில சாத்தியமா இதுகள் என்றதுகள் எல்லாம் வந்து நிச்சயமாக ஆராயப்பட வேண்டிய விடயங்கள் இது. ஆகவே இதுல முக்கியமாக எல்லோருமே வந்து இந்த கதிரைகளை பிடிக்கிறதுக்காகத்தான் இந்த அரசியல் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் சென்று கொண்டிருக்குது என்ற ரீதியில தமிழ் வாக்களித்த தமிழ் மக்கள் மீண்டும் ஏமாற்றப்படுகிறார்கள் என்றதை வந்து ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஏனென்றால் இன்றைக்கு வந்து புதிய அரசியல் சாசனம் வருகுதா இல்லையான்றது எல்லாமே இல்ல என்றதை பற்றிய பிரச்சனைகள் இதுகள் என்ற ரீதியில அதுல குறிப்பாக சொல்ல போன சிங்கள மக்களுக்கு மத்தியில அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்து இந்த சமஷ்டி என்றதுகள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில வந்து சிங்கள மக்களுக்கு மத்தியில அப்படியான ஒரு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளுகிறது, அல்லது அந்த ரீதியில வந்து வாரதுக்கு அரசாங்கம் வந்து அப்படி ஒரு துணிச்சலான ரீதியில அப்படியான அரசியல் என்ன புதிய அரசியல் சாசனத்தை கொண்டு வருகிறது. அந்த அரசியல் சாசனம் 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டு அதுக்கு பிறகு அடிப்படையாக அதுல பல மாற்றங்கள் இருக்கிறபடியால் சர்வஜன வாக்கெடுப்பு சென்றது தமிழ் சிங்கள மக்கள் ஆதரிக்கிறது என்ற அளவிற்கு எல்லாம் இவைகள் செல்லுமா என்றதெல்லாம் எங்களுக்கு முன்னாலே கேள்விக்குறி. ஆகவேதான் ஒரு ஆரம்ப கட்டமாக குறைந்தபட்சம் அதிகாரங்களையாவது இந்த தமிழ் மக்களுக்கு பங்கிடப்பட வேணும், அவருடைய நிலம் அவைகள் பாதுகாக்கப்பட வேணும் என்ற ரீதியில குறைந்தபட்சம் அரசியல் சாசனத்தில் இருக்கிற 13வது திருத்தத்தையாவது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றதுல வந்து சில கட்சிகள் வந்து அந்த கோட்பாட்டை வந்து கொண்டிருந்தது. ஆனா இன்றைக்கு அது எல்லோருமே ஏற்றுக்கொண்டது. இந்த 13வது திருத்தம் இல்ல மாகாண சபைன்றது வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை முழுமையாக நிறைவேற்றக்கூடியது இல்லை என்றதுல வந்து எந்த விதமான எல்லாருக்கும் ஒற்ற கருத்து. ஆனா இது எங்க எழுதித்தான் தெரிய வேணும், அல்லது இவைகளுக்கு ஒப்பந்தம் செய்ய வேணும் என்றதுகளுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது என்றதுகள் வந்து இந்த இன்றைக்கு தமிழ் மக்கள் கொடுத்திருக்கிற இவர்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்கான ஒரு பதிலை தேட வேண்டிய நிர்பந்தம் வந்து இந்த கட்சிகளுக்கு ஏற்பட்டதன் காரணமாக அவர் இந்த கூட்டுக்கு போயிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா. எதிர்காலம் தான் அதை தீர்மானிக்க வேணும் இந்த கூட்டு என்பது எந்த அளவுக்கு நடைமுறையில செயல்பட போகுது அதுன்றதுகளாகவே இந்த மக்களுடைய தீர்ப்பை வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளுகிற தவறி தமிழரசு கட்சியினர் நடந்து கொண்ட விதம் வந்து இந்த நிலைமையை உருவாக்கி இருக்கின்றத வந்து அது பெரிய கட்சி, தமிழ் மக்களால் பெருமளவுக்கு வந்து எண்ணிக்கையில தெரிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி, அதுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அதை சரியாக நிறைவேற்ற தவறுனதன் மூலம் இந்த நிலைமைகளை ஏற்படுத்தி தமிழ் மக்கள் ஏமாற்றப்படுகிறதுக்கான திரும்ப ஏமாற்றுகிற நடவடிக்கை நிலைமையை ஏமாற்றுறதுல முதலாவது கட்சியாக தமிழரசு கட்சியும் ஏனையோர் அதுக்கு பின்னர் நிற்கிற நிலைமையும் உருவாகிறதுக்கான காரணகர்த்தாக்கள் என்றதுகள் வந்து தமிழ் மக்கள் வந்து இந்த கொடுத்த தங்களுடைய வேடிக்கை அவர்களுடைய தீர்ப்பை உதாசீனப்படுத்தி இவர்கள் நடந்து கொள்வார்களாக இருந்தால் இவர்கள் எதிர்காலத்துல வந்து தமிழ் மக்களால் தண்டிக்கப்படுவார்கள் என்றதை தவிர வேறு எதையும் கூற முடியாது. தொடர்ந்து நாங்கள் பேசலாம். ஆம், அந்த வகையிலே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்க மூவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.